வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அஇஅதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு VP கலைராஜன் அவர்கள், திரு O பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளரான திரு கோவை சத்யன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். நாம் பேச இருப்பது இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக அடுத்த 2 தினங்களில் நடக்க இருக்கக்கூடிய விசாரணை. அது தொடர்பாக இரு தரப்பும் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டி அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இன்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழிசை மற்றும் ராஜா அவர்களது கருத்துக்களை மேற்கோள் காட்டி இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்று அவர்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கூறுவதை பார்த்தால் இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தொடங்கி நீதிமன்றம் வரை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று அவர்களின் செயல் திட்டம் புரிகிறது என்று வைகை செல்வன் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டியிருக்கிறார். அஇஅதிமுகவின் உட்கட்சி மோதலுக்கு பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவது சரியா? இரட்டை இலை சின்னம் என்பது அஇஅதிமுகவின் அசைக்க முடியாத வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த சின்னம் முடக்கப்படுவோம் என்ற கருத்து எந்த அளவில் சரியானது? இருதரப்பு வாதங்களில் தேர்தல் ஆணையம் எதை ஏற்கும்? விவாதிக்கலாம். வணக்கம். உங்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவது எந்த வகையில் சரி? பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை நாங்கள் திரு வைகை செல்வன் அவர்களுடைய அறிக்கையை பார்க்கிற போது திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் திரு ராஜா அவர்களும் இரட்டைகளையே முடக்க வாய்ப்பு உள்ளது என்று பேசியிருக்கிறார்கள். இப்படி பகிரங்கமாக அவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் முழுமையாக கிட்டத்தட்ட 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம், 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அதற்கு முன்னாலே ஆளுநர் இங்கே இருக்கிற போது இந்த ஆட்சி பெரும்பான்மை உள்ள ஆட்சியா என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு போட்டியை ஒரு டெஸ்ட் வைத்தார் எங்களுக்கு. அதிலே நாங்கள் சட்டமன்றத்திலே எங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி நாங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிற அதிமுக என்று சொல்லியிருக்கிறோம். ஓபிஎஸ் பக்கத்தில் இருக்கிறவர்கள் 11 பேரோ 10 பேரோ தான் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். O பன்னீர்செல்வம் அணி பெரிய அணி என்பதைப் போலவும் நாங்கள் ஏதோ சிறிய அணி என்பதைப் போலவும் இவர்கள் இந்த மாதிரி ஒரு பேசுகிற காரணத்தினால்தான் இந்த கேள்வியை எடுக்கிறது. இங்கே இல்லாட்டி பிஜேபி எங்களுக்கு நான் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, எங்கள் அதிமுக பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எப்படி மத்திய அரசோடு உறவு வைத்து கொண்டிருந்தார்களோ அதே போல் ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுகிற கட்சி தான் எங்கள் அம்மாவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் பிஜேபியோடு. இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடி அவர்கள் எங்கள் அம்மாவுடைய வீட்டுக்கே வந்தவர், எங்கள் அம்மாவுடைய பதவியேற்புக்கும் கலந்து கொண்டவர். அவருக்கு நல்ல உற்ற நண்பர். அவர் இறப்புக்கும் கலந்து கொண்டவர். அப்படி இருக்கிற போது அவர் மீது எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை இருந்தாலும் இப்படிப்பட்ட இவர்களை எல்லாம் சொல்லுகிற போது அவருக்கு தெரியாமல் இவர்கள் சொல்லுகிறார்களா அல்லது இவர்கள் பேசுவதை அவர் ஆமோதிக்கிறார் என்கிற சந்தேகம்லாம் எங்களுக்கு வருகிறது. இதே பிஜேபி தமிழ்நாட்டிலே கால் ஊன்றுவதற்கு முதலில் காரணமாக இருந்தவர் எங்களுடைய அம்மா தான். 1991 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திருநெல்வேலியிலே அன்றைக்கு அத்வானி அவர்கள் அங்கே அழைத்து மிகப்பெரிய பிஜேபி, பாமக, மதிமுக போன்ற கட்சிகளை எல்லாம் கூட்டணியாக அமைத்து பெரிய மாநாடை போட்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, அப்பொழுது பிஜேபிக்கு இங்கே யாருமே கிடையாது. நீங்கள் பேசுகிறத பார்த்தா எப்படியாவது பாஜகவுக்கு ஒரு சமிக்சையை சொல்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இல்லை, எங்கள் சின்னத்தை எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கன்னு ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் நாட் வேண்டுகோள். நாங்கள் யாருக்கும் பணிந்தவர்களும் இல்லை, யாரிடத்திலும் நாங்கள் கெஞ்சுவதும் இல்லை, யாருக்கும் அஞ்சுவதும் இல்லை. அது எங்களுடைய பழக்கமும் இல்லை. எங்களுடைய தலைவி அப்படி எங்களை வளர்க்கவில்லை. முடிந்தவரை நாங்கள் சமாதானமாக, முடிந்தவரை எங்களை பொறுத்தவரை நாங்கள் பணிவோடு சொல்கிறேன் அவர்களுக்கு. நான் ஏன்னா இது விவாத மேடை என்கிற போது இதில் நான் என்னோட பணிவை தான் காட்டுகிறேன். ஆக 98 பாஜகவுக்கு இங்கே ஒரு ஊன்றுகோலை, ஒரு பதிவை ஏற்படுத்தியவர், காரணமாக இருந்தவர் பாமக உள்பட மதிமுக உள்பட அத்தனை கட்சிக்கும் டெல்லிக்கு வழிகாட்டியவர் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா. ஆக இல்லை என்றால் பிஜேபி இங்கே வந்திருக்க முடியாது. அது பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கிற இரண்டு தரப்பு கிளைம் பண்ணுறாங்க. அதாவது அவைத்தலைவர் நாங்கள் தான், சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதே தவறு, அவருடைய நியமனமே செல்லாது, அதே போல் தினகரன் அவர்களை அவர் நியமிப்பதற்கும் அவருக்கு உரிமை இல்லை, எனவே இவர்கள் எடுத்த முடிவெல்லாம் தவறு, அவைத்தலைவர் எங்கள் பக்கம் இருக்கிறார், பொருளாளர் எங்கள் பக்கம் இருக்கிறார், ஆட்சி மன்ற குழு எங்கள் பக்கம் இருக்கிறது அப்படின்றத அவங்க சொல்ற ஒரு வாதம். அந்த வாதத்தை தேர்தல் ஆணையம் ஏற்குமான்றதான் இல்லை. அவங்க சொல்வதை நான் கேட்டு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பன்னீர்செல்வம் அவைத்தலைவர் பன்னீர்செல்வம் மதுசூதனன் பாவம் வயதான காலத்தில் அவர் தடுமாறி போய்விட்டார். அங்கே மதுசூதனன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் பொருளாளராக இருந்தார்கள். இந்த 2 பேரும் சேர்ந்து தான்
இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எங்களுடைய சின்னம்மா அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கே வரவில்லை. பொதுக்குழு கூட்டத்திலே தீர்மானத்தை முன்மொழிந்து வழிமொழிந்தவர்கள் இது 2 பேரும் தான். அன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு பார்த்து கேட்கிற போது, அவர்களை சந்தித்து கேட்கிற போது, இன்க்ளூடிங் உங்கள் டிவி முதற்கொண்டு கேட்கிற போது, நாங்கள் சின்னம்மா அவர்களை நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இன்றைக்கு கழகத்தை தலைமை ஏற்பதற்கு ஒருவர் வேண்டும், அம்மாவுக்கு பிறகு அவர் தான் சரியான தலைமை என்று வாதத்தை வைத்து உங்கள் பத்திரிகைகள்லாம் சொல்லிவிட்டு போயஸ் கார்டனுக்கும் சென்று சின்னம்மா அவர்களை வெளியே அழைத்து இந்த கட்டாயம் என்பதே இல்லை. நீங்கள் கட்டாயம் என்று சொன்னாலும் கேட்டுக்கொள்ள முடியாது. போய் பத்திரிகையில் கையிலே கொடுத்து காலிலே விழுந்து, நான் காலில் விழ சொன்னது கட்டாயமா? பன்னீர்செல்வத்தை காலிலே நாங்கள் விழ சொன்னோமா? பன்னீர்செல்வம் காலிலே விழுந்து, அம்மா சின்னம்மா நீங்கள் தான் வந்து பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்று அழைத்தவர்கள் பன்னீர்செல்வமும் மதுசூதனனும் தான். ஆக அவர்களெல்லாம் திட்டமிட்டு அன்றைக்கு அழைத்தவர்கள். இன்றைக்கே நான் தான் அவைத்தலைவர், நான் தான் பொதுச் செயலாளர், அன்றைக்கே இல்லை இவங்க தற்காலிக பொதுச் செயலாளராக இவங்க இருக்க முடியாது என்று தெரிந்திருந்தவர்கள் அன்றைக்கே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். திரு ஸ்ரீனிவாசன், பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அதிமுகவோட உள்கட்சி பிரச்சனை என்று சொன்னாலும் கூட அதில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பேசக்கூடியவர்கள்ட்ட ஒரு துணி தெரிகிறது. தொடர்ச்சியாக அவர்கள் சசிகலா தரப்பை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை, தினகரன் அவர்களை விமர்சிக்கக்கூடிய போக்கு இருக்கிறது. அதே வேளையில் பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு டோனும் அதில் இருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்பு தோற்ற நாளில் திரு ஹெச் ராஜா அவர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய வீட்டுக்கே சென்று பேசிவிட்டு வந்தார். இந்த பின்னணியிலிருந்து பிஜேபி மேல அதிமுக இப்படியான ஒரு புகாரை வைக்கிறார்கள். டெல்லியில் தேர்தல் ஆணையத்திடம் எங்க கட்சி பிரச்சனை வரும்போது அதில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு ஏதேனும் ஒரு வகையில் பிஜேபி பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுக்கக்கூடும், அதனால் இதை முடக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பிஜேபியின் மீது வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய கருத்து என்ன திரு? இதில் நிறைய விஷயங்களை அவர் அதிமுகவை சார்ந்த நண்பர் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார். முதல் விஷயம், அதிமுக தான் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியது, வளர்ச்சிக்கு உதவியது என்று சொல்கிறார். அதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கூட்டணியை உருவாக்கிய ஒரே காரணத்தினால பிஜேபி வளர்ந்தது அதிமுகவால் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே முதலியாக உருவாகிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தை அதை கலைக்கச் செய்தவர், அந்த ஆட்சியை இழக்கச் செய்தவர் ஜெயலலிதா அம்மையார் என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாரால் ஆட்சியை இழந்தது தான் வரலாறே தவிர தமிழகத்தில் வளர்த்து விட்ட வரலாறு இல்லை என்பது உண்மை. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு துறை சொல்லக்கூடிய போக்கு. நிம்மதி இல்லாமல் நான் தவித்தேன், பல்வேறு நிபந்தனைகளை, நெருக்கடிகளை அதிமுக தந்ததுன்னு திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த ஆட்சி கவிழ்வதற்கு அதிமுக காரணம் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே அளவுக்கான இன்னொரு உண்மை, அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சி உங்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு முன்பு வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியை, அதற்கு முந்தைய 20 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எந்த பெரிய கட்சியும் உங்களோடு கூட்டு சேர முன்வரவில்லை. பாரதிய ஜனதா கட்சி தனித்துதான் தேர்தலை சந்திக்க வேண்டிய நெருக்கடியில் இருந்தது. 98 தான் உங்களுக்கான ஒரு ஏற்பு இருந்தது, அது அன்டச்சபிளா பார்த்தாங்க. 99 மாறன் கூட, முரசொலி மாறன் கூட there is no political untouchability என்ற ஒரு கருத்தை கூட சொன்னார். 98 உங்களோடு கரம் கோர்த்த ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக அப்படின்றது உண்மைதானே? இல்ல அது மட்டும் இல்ல அவர் கலைத்ததுக்கு காரணம் சொல்லிடுறோம், அது பிறகு வரும். இது ஆன்வர்டு மார்ச் ஆஃப் தி பாரதிய ஜனதா பார்ட்டிங்க. 85 நாடாளுமன்ற தேர்தலில் 2 உறுப்பினர்களை கொண்ட பிஜேபி 89 85 உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக மாறியது. 91 அது 120 உறுப்பினர்கள், 96 160. அதனால எப்பயுமே ஒரு கட்சிக்கு செல்வாக்கு வளர 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 பிராந்திய கட்சிகளோ மற்ற கட்சிகளோ அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்பும். இங்க ஜெயலலிதா அம்மையார் மாத்திரம் பிஜேபியோட 98 கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை. தமிழ்நாடு, இந்தியா பூரா 18 கட்சிகளோட கூட்டணி வைத்திருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அதற்கு முன்னால பிஜேபிக்கு சிவசேனா மாத்திரம் தான் அலையன்ஸ் பார்ட்னர். அதனால இது கட்சிக்கு செல்வாக்கு வளர வளர மற்ற கட்சிகள் ஆதரிக்கிற ஒரு சூழலுக்கு வரும். அந்த மைய அரசியல் என்பதை நீங்கள் ஒரு 20 வருஷ பாரம்பரியமாக பார்க்கணும். நெருப்பு சின்னதாக குத்து விளக்கில் எரிந்தால் அதை சுற்றுப்புற சூழல் காற்று அதை அணைத்து விடும்.
அதே நெருப்பு பிரம்மாண்டமாக எரியும் போது அந்த காற்று அந்த நெருப்பு பரவுவதற்கு உதவி செய்யும். அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எப்போது வலிமையடைந்ததோ அப்போது சுற்றி உள்ள கட்சிகள் அதை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு அதுவும் உதவியாக இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அப்படித்தான் வாஜ்பாயோட ஆட்சி இருந்தது. இன்னைக்கு தனியாக ஆட்சி நடத்தக்கூடிய அளவிற்கு கட்சிக்கு வலிமை பெருகி இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சாட்டுவது நியாயமற்றது என்ற காரணத்தினால சொல்லுகிறேன். தேர்தல் ஆணையம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு துறை அல்ல, அது ஒரு ஆட்டானமஸ் பாடி. அவர்கள் என்ன முடிவு செய்வார்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியை கேட்டு அவர்கள் முடிவு செய்வதில்லை. எங்களது தலைவர்கள், எங்கள் மாநில தலைவர் அவர்களும் ஹச் ராஜா அவர்களும் அவர்கள் ஒரு அரசியல் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் அணி தான் பெரிய அணி என்று நாங்கள் சொல்லவில்லை. இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் அணிக்கு தான் கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லவில்லை. இதெல்லாம் முடிவு செய்கிற அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது, அவர்கள் செய்வார்கள். அதற்குள்ளாக இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஆன்சைட்டி வருதுன்னு தெரியல. அரசியல் பண்ணலாம், ஆன்சைட்டியை எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேர்தல் கமிஷன் இரட்டை சின்னத்தில் எடுக்க போகிற முடிவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் சொல்ல வருகிற கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் ஒரு கருத்து சொல்லணும். திரு சத்யன் கருத்து கேட்டு கருத்து சொல்லிடுறேன்னா, 18 மாநிலங்களில் உள்ள 18 கட்சிகளோடு சேர்ந்தெல்லாம் நாங்கள் உறவு வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார். முதலில் நாங்கள் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான காரணத்துக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், காவிரி பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் அவர்கள் கருணாநிதியோடு உறவு வைத்துக் கொண்டார்கள், எங்களுக்கு சொல்லவில்லை என்ற காரணத்தினால் சொன்னோம். அதுக்கு ரெண்டு நரேட்டிவ் இல்ல அது ஒரு காரணம். பிஜேபி தரப்புல ஒரு நிமிஷம், நீங்க அன்றைக்கு வந்து திமுக ஆட்சி அன்னைக்கு இருந்தது, அதை கலைக்க சொல்லி நிர்பந்தம் தந்தார் இல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. இல்ல காவிரி பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது ஒண்ணு பிஜேபி தரப்புல சொல்ற விளக்கம். நீங்க சொல்றது காவிரி பிரச்சனைன்னு சொல்றது ரெண்டு நரேட்டிவ்ஸ் இருக்கு. இன்னொரு நரேட்டிவ், சொல்லப்படாத நரேட்டிவ் என்னன்னா, 98ல நீங்களாக விரும்பி பிஜேபியோட கூட்டு சேரல, உங்களுக்கான சூழல் 96ல தோற்று மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த நிலையில ஒரு பெரிய கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு கட்சி ஆபீஸ்க்கும் ஜெயலலிதா அவர்களே போனார். ஒரே ஒரு எம்பி, ஒரே ஒரு சிறிய கட்சி, அன்றைக்கு வந்து வாழப்பாடு ராமமூர்த்தி கட்சி, அவர் கட்சியோடும் கூட்டணி வைப்பதற்கு அவருடைய அலுவலகம் தேடி போனார். அந்த காலமும் சூழ்நிலையும் தான் அந்த தேர்தலை, அந்த கூட்டணியை முடிவு செய்தது. திரு சத்யன், நான் உங்கள்கிட்ட கேட்கிறது பேசலாம். 18 கட்சிகளை சொன்னார் அவரு. இந்த 18 கட்சிகளோட ஒரு உறவு வைத்திருப்பது, சிவசேனா போன்றவர்கள்லாம் உறவு வைத்திருப்பது வரை நீங்களும் சொன்னீர்கள் பிஜேபி கூட இங்கே உறவு வைத்தார்கள் என்று சொல்லி நாங்களாக போய் தேடி சென்றோம் என்று சொன்னீர்கள். இது தஞ்சை, இது தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது பெரியார் மண், அண்ணா மண். இங்கே திராவிட இயக்கம் வலுவாக இருக்கிற மண். இங்கே ஆர்எஸ்எஸ் என்பதே கிடையாது, பிஜேபி என்பதே கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு சிறு குழுக்கள் தான் இருந்தது. அவர்களை நாங்கள் தேடி பிடித்து அழைத்து வந்து பிஜேபியை வளர்க்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த மண்ணிலே அவர்கள் வளர்ந்தார்கள் என்பது மற்ற கூட்டணியோடு எங்களை தயவு செய்து சீனிவாசன் அவர்கள் எங்கள் திராவிட இயக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. திரு சத்யன், இது தற்காலிக சலனம் தான், பிளவு அப்படின்ற சொல்லே ஏற்க முடியாது. செங்குத்தான பிளவும் கிடையாது, கிடைமட்டமாகவும் இது கிடையாது. இந்த ஒரு சின்ன உராய்வை பிளவுன்னு பெரிதுபடுத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல சொல்றாங்க. முதலாவது நாம சில விஷயங்கள் வந்து இப்போ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இரட்டை இலைக்கு வந்து பாஜக முடக்க சதியா அப்படிங்கிறதே வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். முதலாவதாக இந்த உரிமை கோரல் இரட்டை இலை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது வந்து கிளப்பியது யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த அணி தோல்வியை சந்திக்க போகிறதோ அதுதான் கிளப்பி இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையான அதிமுக யார் பக்கம்? கட்சியினுடைய அடிப்படை விதிகள், கட்டுமான விதிகள் படி பார்த்து நடந்து தர்மயுதம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் வந்து இன்று பாமரர் வரைக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் போய் யார்ட்டையும் யாசகம் கேட்கவில்லை அப்படிங்கிறாரு. ஆனால் இதே 2 நாள் முன்னாடி எங்களுக்குள் இருக்கும் சிறு சலனம் தான் என்று ஒரு சாரர் கூறுகிறார்கள் அவங்க பக்கத்தில். இன்னொருத்தர் அந்த கட்சியினோட இப்போ துணை பொதுச் செயலாளர் இருக்கவர் என்ன சொல்கிறாரு, இது முடித்தோடனே அந்த அணி வந்து சின்ன அணி தான் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க. இவர்களுடைய மாறுபட்ட கருத்து, இவர்களுடைய தோல்வியோட பயம்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போதைக்கு முடக்க வந்து சதி செய்கிறார்கள் என்று. கட்சியினோட அடிப்படை பைலா விதிகள் பிரகாரம் தேர்வு செய்யப்பட்டவர் எவரோ அவருக்குடைய அதிகாரம் என்னவோ, அதர் மீறி வரும் அதிகாரங்கள் என்னென்ன என்னது ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இல்லாத பட்சத்தில் யார் கட்சியை நடத்த வேண்டும், ஜெனரல் கவுன்சில் என்பவர்கள் யார், அவர்களுடைய வரைமுறைகள் என்ன என்று ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கு. அந்த கொடுத்திருக்கிற வரைமுறைகள் பிரகாரம் பார்த்து போனால் அஇஅதிமுக என்பது ஓபிஎஸ் மற்றும் மதுசூதனன் இருப்பவர்கள் தான் அஇஅதிமுக என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. ஆனால் இதை எடுத்து செல்லும் விதம் எப்படி எடுக்கிறார்கள் என்றால், இரட்டை இலை எங்களுக்கு தான் சொந்தம் என்று அவர்கள் கோரி வருகிறார்கள். அண்மையில் ஒரு பிரச்சனை வந்து அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ்ல வந்தது. அன்றைக்கு வந்து யார் பக்கம் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், யாரிடம் எம்பிக்கள் அதிகம் இருக்கிறார்கள், கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பொதுக்குழுவோ செயற்குழுவோ அவர்கள் எந்த பக்கம் அதிகம் இருக்கிறார்கள் அப்படின்றதன் அடிப்படையில் தான் அகிலேஷ் யாதவுக்கு சைக்கிள் சின்னம் தரப்பட்டது.
இன்ஃபேக்ட் அவருடைய தந்தையார் மற்றவர்கள்லாம் கூட அந்த இடத்துல வந்து தோற்று போனார்கள். அவர் அவ்வளோ டாக்குமெண்ட் கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் இது பண்ணார். இப்போ தர்ம யுத்தம் மக்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்றது வந்து பொது மேடைகளில் விவாதம், அதுக்கு நான் பொது இன்னொரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க பயன்படுத்தணும். நீங்க அண்மையில் அகிலேஷ் யாதவ் சொல்றீங்க, இந்த பிரச்சனை வந்து இன்டர்நெட் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. 1971ஆம் வருடம் கூட இந்த பிரச்சனை நடந்திருக்கு. 2 காளை வண்டி பூட்டி வந்து அதில் லோடு ஏற்றின சிம்பிள் வந்து ஒரு ஆப்போசிட் காங்கிரஸ் ஃபேக்ஷன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், கட்சியில் வந்து இரு பிளவுகளாக இருக்கலாம், ஆனால் சிம்பிள் என்பது இரு பிறவலாக இருக்க முடியாது. தேர் cannot exist two co-owners for a symbol அப்படின்னு என்று அவர்கள் தெளிவாக வரைமுறை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான் தான், ஆனால் இன்னொருத்தர் வந்து அதுக்கு வந்து கட்டுமானத்தோட அப்ரூவல் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு அவர் கோருகிற மாதிரி இருக்கு அவர்கள் செய்வது. நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். அதிமுக சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட், ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட் சாதிக் அலி வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன், அது அடிப்படையில் தான் இப்போ வந்து இவர் தம்பி சொல்கிறது பழைய காலத்து வரலாறு, காங்கிரஸ் காலத்து வரலாறு. இப்போ அந்த அடிப்படையில் தான் விபியில் 196 எம்எல்ஏக்கள் அகிலேஷ் யாதவ் கிட்ட இருக்காங்க, 20 எம்எல்ஏக்கள் முலாயம் சிங் யாதவ் கிட்ட. அப்படி பார்க்கிறப்ப நிறுவன தலைவர் முலாயம் சிங் யாதவ். அதாவது அகிலேஷ் யாதவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு கொடுத்தது. முலாயம் கட்சியை தொடக்கி வைத்தவர், கட்சியை வளர்த்தவரும் உயிருடன் இருக்கிறார், கட்சியை வந்து உரிமை கோருகிற அவருடைய மகனும் இருக்கிறார். ஸோ இது 2 பேருக்குடைய உரிமை பிரச்சனை தான், யார் கட்சியை நடத்துவது. ஆனால் இங்கிருக்கும் விஷயம் என்னவென்றால், கட்சியினுடைய தலைமை எங்களுடைய மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் இல்லை. அதற்கு அடுத்து கட்சியை வழி நடத்துவது யார்? அவர்கள் தான் கட்சி. அதுதான் வந்து உங்களுடைய சட்டம் சொல்கிறது. அதிமுக கட்சி சட்டமும் அதைத்தான் சொல்கிறது. ஸோ அது யார் வழி நடத்துவது யார்? பிரசிடியம் சேர் அன்று பொருளாளர் என்பது வந்து அவனாலையும் மறுக்க முடியாது அந்த உண்மையை. வயலா அது தெளிவாக சொல்லுகிறது. இப்போ கட்சியை வழி நடத்துபவர்கள் அவர்கள் தான் கட்சி இருக்கும்போது சின்னம் அவர்களிடம் தான் இருக்கிறது. சரி, அவர்கள் தான் வந்து முன்மொழிந்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த செயலாளர் தேர்ந்தெடுக்க அந்த இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு இடைக்கால பொதுச் செயலாளர்னு ஒருவரை தேர்ந்தெடுத்து, பொதுச் செயலாளருக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் அத்தனையும் இவருக்கு உண்டு அப்படின்னு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரைமுறைகளே ஃபாலோ பண்ணவில்லை என்பதுதான் ஆணிபூர்வமான ஆதாரம். ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கான என்ன வழிமுறைகள் என்று சட்டத்திட்டத்தில் தெளிவாக கட்சியின் பைலாவில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே வந்து பின்பற்றவில்லை. அதனால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யதே செல்லாது என்பதே ஒரு வாதம், ஒரு பெட்டிஷன் இருக்கு எலெக்ஷன் கமிஷன். அப்ப ஏன் ஓ பன்னீர்செல்வம் மதுசூதனன் அந்த பைலாவை தெரியாம கையெழுத்து போட்டாங்களா, அழைச்சிட்டு வந்தாங்களா? யார் நிர்பந்தம் பண்ணாங்க? சூழ்ச்சியின் அடிப்படையில். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஆரம்பிக்கும் போது சொன்னார் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கார். உடனே என்ன சொன்ன கழிச்சு இல்ல 11 பக்கம் மட்டும் அங்க இருக்காங்க அப்படின்னாங்க 11 எம்எல்ஏ. நான் என்ன சொன்னேன், நிர்பத்தின் அடிப்படையில் சூழ்ச்சியின் அடிப்படையில் நாம் பேசும் பொழுது அதற்கான கால வரையறைகள் மீறி சில விஷயங்கள் தர்மத்திற்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் கட்சியின் நலனுக்கு எதிராகவும் நடக்கும்போது போர்க்கொடி தூக்குவதில் வந்து அப்படிதான் வளரும். வளர்ச்சி என்பது அப்படிதான், வரலாறு என்பது அப்படிதான் துவக்க முடியும். நீங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து ஆரம்பிச்சு தற்காலிகம் நடக்கும் எந்த புரட்சியை எடுத்து பார்த்திருந்தாலும் சின்னம் கேட்கிற புரட்சியில ஆவணங்கள் தான் பேசும். இல்ல சின்னம் கேட்பது என்பது அதுக்கும் நான் வரேன். சின்னம் என்பது கோருவது யார்? இந்த லிட்டிகேஷன் கிரியேட் பண்ணுவதை யார்? உரிமையாளர் நான் இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து இது என்னோட உரிமையின் சொந்தம் கொண்டாரு. அந்த சொந்தம் கொண்டாடுவது அவர்கள் தான் அதை போய் அங்கே வந்து ப்ரூவ் பண்ணணும், இதுக்கு வந்து உரிமையாளர் நாங்க தான் அப்படின்று. கட்சியோட வரைமுறைகள் பார்த்தோம், சட்டத்திட்டங்கள் பார்த்தோம் என்றால் சின்னம் என்பது ஜெனரல் கவுன்சில் யார் இருக்கிறார்களோ, ஜெனரல் செக்ரட்டரி இல்லாத நேரத்தில் ஜெனரல் கவுன்சில். நீங்க ஜெனரல் கவுன்சிலே கூட்டலையே சார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இதுவரையிலும் பொதுக்குழு கூட்டல. இப்போ உங்க கட்சியினுடைய அதிமுகவோட பொதுக்குழு விதிமுறைகளின்படி சின்னத்தை ஆத்தரைஸ் பண்றது பொதுச் செயலாளர் அல்லது பொதுச் செயலாளர் நியமிக்கிற இன்னொரு நபர். இப்போ பொதுச் செயலாளர் இல்லை, மறைந்து விட்டார். அதற்கு பிறகு சின்னம் தருவதற்கு சின்னம் உங்களோடது அப்படின்னு சொன்னா மறைந்து விட்டார் என்றால் 30 நாட்களுக்குள்ளார் அதற்கான எலெக்ஷன் நடத்தி டெமோக்ராட்டிக் வேலை எலெக்ஷன் நடத்தி ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் கட்சியினுடைய பிரசிடியம் சேரும் பின்ன பொருளாளர்களும் என்ன சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு முடிவெடுக்கிறார்களோ அதற்கு கட்டுப்பட்டு தான் கட்சி நடக்கும். திரு கலைராஜன், இரட்டை இலையை முடக்குவதுதான் நோக்கம்னு வைகை செல்வன் சொல்றார். அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்புக்கு நோக்கம் அதுதான். வைகோ பிரிந்து சென்றபோது அவர் உதயசூரியனை முடக்க நினைக்கல, ஆனால் இப்போ வந்து முடக்கப்படலை. ஆனால் வைகோ வருத்தப்படாமல் அடுத்த சின்னத்தை நோக்கி போயிட்டாரு. ஆனால் இப்போ இரட்டை இலை எங்களுக்குன்னு இவங்க கேட்கறதே இரட்டை இலையை வாங்குவது கிடைக்காதுன்னு தெரியும், ஆனால் அதை முடக்குவது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குன்னு பகிரங்கமாக வைகை செல்வன் குற்றம் சாட்டுறாரு. அது உண்மைதான். இப்போ எந்த கட்சி பிரிந்தாலும் இப்போ நாங்கள் தான் அவைத்தலைவர், நாங்கள் தான் பொருளாளர், அந்த நியமனம் செல்லாது. பொதுச் செயலாளர் இல்லாதப்ப கட்சியை நடத்த வேண்டியது இந்த இருவரும் தான், மதுசூதனனும் பன்னீர்செல்வம் அவர்களும் தான். அவங்க எடுக்கிற முடிவு தான் செல்லும்
இந்த சின்னத்துக்கே உரிமையாளர்கள் இந்த தரப்பு அப்படின்னு சத்யன் சொல்றார். இல்லை அதெல்லாம் கிடையாது. இதில் வந்து இவங்க சொல்கிறது காரணத்தை வந்து இதை நீங்கள் சொன்னதுனால அந்த ஒரு திரும்பி தமிழிசையும் ராஜாவும் சொன்னதை போல் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. ராஜா வந்து வாக்கெடுப்பு நடந்த அன்னைக்கு நேராக போய் அங்கே போய் பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து பொன் ராதாகிருஷ்ணனும் அதிமுக அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஓங்கி அடித்தார். நான் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இவ்வளோ பணிவாக பேசுகிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு. நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள், நாங்கள் அப்படி எடுத்தெரிஞ்சு பேச முடியாது. அண்ணாவை பார்த்து 2 நாள்ல சின்னம் விசாரணை வருது, டெல்லியை பகச்சிக்க வேண்டாம்ன்ற எண்ணம் அப்படி கிடையாது. அண்ணாவை பார்த்து நேரு அவர்கள் நான்சென்ஸ் அப்படின்னாரு திராவிட இயக்கத்தை அத்தனை பேரையும் சொல்லி. அப்போ அண்ணன் என்ன சொன்னார்னா, கோச்சுக்கல, நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நாங்கள் கீழே கிடக்கிற செங்கல்னு சொன்னார். அதுமாதிரி நாங்கள் பணிவோடு இருப்பதிலே நாங்கள் குறையாக நாங்கள் வந்து தப்பாக நாங்கள் சொல்லலை. அதுக்காக நாங்கள் பணிஞ்சிட்டோங்கிறதுனால எங்களை ஓஞ்சி குட்டவும் முடியாது. நீங்கள் அந்தளவுக்கு கை நீளமும் எங்கள்கிட்ட நீள முடியாது. தமிழிடத்தில் இருக்கிற வீரமும் வேகமும் எங்களிடத்தில் இருக்கிறது ஒன்று. 2வது, இதை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வேதனை. தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலேருந்து வரலாறு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியிலேருந்து திகாலேருந்து திமுகலேருந்து இந்த வரலாறே தெரியாத பாண்டியராஜனும் மைத்ரேயனும் இவங்க 2 பேரும் தான் சின்னத்தை முடக்குவோம்னு ஆரம்பத்தில். இந்த சின்னம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சின்னத்தினுடைய வரலாறு தெரியுமா? இந்த சின்னத்தை பற்றி என்ன தெரியும்? பன்னீர்செல்வம் அவர்களை தூண்டி விட்டு அவரே சொல்கிறார் இது மாதிரி வந்து இரட்டை இலையை முடக்குவோம். அவர்களுடைய நோக்கம் இல்லாம் இந்த இரட்டை இலையை முடக்க வேண்டும். பன்னீர்செல்வம் சொல்ல இரட்டை இலை எங்களுக்கு சொந்தம் ஆரம்பத்தில் சொன்னாரு. இப்பவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இரட்டை இலை எங்களுக்கு சொந்தம். இரட்டை இலை எங்களுக்கு சொந்தம். இரட்டை இலை சின்னத்தில் நாங்க போட்டிடுவோம். ஆமா, அப்போ பன்னீர்செல்வம் வந்து பாண்டியராஜன் மைத்திரியனை ஏன் முடக்கும்னு சொல்றது ஆதரிக்கிறார் அவரு? ஏன் கண்டிக்கணுமா இல்லையா? யாரும் சொல்லல. பாண்டியராஜன் சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், பாண்டியராஜனுக்கு வரலாறு தெரியாது, மைத்திரனுக்கு வரலாறு. 2 பேருமே பிஜேபியிலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வரலாறு தெரியாது. அவங்கள வச்சு தான் ப்ளே பண்ணுறாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னொன்று சொல்கிறேன். மாற்றி பேசக்கூடியவர்கள் என்பதற்கு ஒரே உதாரணம், நீங்களே 8ஆம் தேதி 8/2 அன்னைக்கு அவர் மௌன விரதம் இருந்தார் பாருங்க, தியானம். அன்னைக்கு முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீங்க. நான் பார்த்த சமீபத்தில் நீங்கள் பேட்டி, நீங்கள் புதிய தலைமுறை தந்தி டிவி. இப்போ வந்து அம்மாவின் சாவில் மர்மம் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று பன்னீர்செல்வத்திலே கேட்கிறீர்கள். நீங்கள் தான் கேட்டீர்கள். அவர் அதை நான் சந்தேகப்படவில்லை, அதில் ஒன்றும் மர்மம் இல்லை, அது எனக்கு சந்தேகமே இல்லை என்று சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு சேர்த்து சொன்னார். தனிப்பட்ட வகையில் எனக்கு இல்லை, மக்களுக்கு இருக்குன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு? சந்தேகம் இருக்கிறது, எனக்கு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஏன் இந்த குழப்பம்ங்கிறேன்? சின்னம் வந்து செயலாளர் இல்ல, அவைத்தலைவர் மதுசூதனன், பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம். புரட்சி தலைவர் இறந்த போது விதிகள் பிரகாரம் இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி என்று ஒரு பதவி உள்ளது. இல்ல, புரட்சி தலைவர் இருந்தபோது தம்பிக்கு அந்த வரலாறு தெரியுமா என்னன்னு தெரியாது. புரட்சி தலைவர் இருந்தபோது அம்மாவை இன்டரிம் செக்ரட்டரி, சென்ட்ரல் செக்ரட்டரி தான் கொண்டு வந்தாங்க. எங்க அம்மா அப்படிதான் வந்தாங்க ஃபர்ஸ்ட். அதை ஏத்துக்கிட்டோம்ல, இப்போ அப்படிதான் ஏத்துக்கணும். அதுக்கு பிறகு நான் கொண்டு வர முடியும். செக்ரட்டரி என்று வந்ததுக்காகத்தான் சின்னம் முடக்கப்பட்டது என்று கூறி அம்மா எதிர்த்து போட்டியிட்டார்கள். சட்டமன்றத்தில் அணியினரால் நடத்த முடியாத காரணத்தினால் அம்மாவிடம் வந்து 1989 அதிமுக இரட்டை இலை அம்மா கைக்கு வந்து இரண்டாக பிரிவு வந்து பிரச்சனை ஆகி தேர்தல் கமிஷன் முடக்கி அப்புறம் தான் போனது. அது இதனால வந்து அதனால பிரச்சனை வரல. அதே மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல, நாங்க மெஜாரிட்டி இருக்கிறோம், எப்படி நீங்க முடக்க முடியும்? அப்ப அப்படி முடக்கினீர்கள் என்று சொன்னால், பிஜேபி அப்படி முடக்குவார்கள் என்று சொன்னால் இது அதிகார துஷ்பிரயோகம் என்று நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான ஒரு அமைப்பு, தன்னிச்சையான அமைப்பாக இருந்தாலும் பிஜேபி முடக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மைத்திரேயனும் பாண்டியராஜனை வைத்து பன்னீர்செல்வம் பிஜேபி அழுத்தம் கொடுக்கிறார். வந்துட்டீங்களா? நாங்க வரல, நீங்க சொல்றதை வச்சு சொல்கிறேன். சொல்ற கருத்துக்கு வாங்க. இது என்ன பாத்தீங்கன்னா, செயலாளர் இல்லை, இன்டரிம் பொதுச் செயலாளர் நியமிக்கிறதுக்கு விதிமுறைகள் இல்லை, அவைத்தலைவரும் பொருளாளரும் தான் கட்சியை நடத்த. அப்ப எப்படி அம்மா இருந்தாங்க? அம்மா இருந்து எப்படி கொண்டு வந்தாங்க? எம்ஜிஆர் ஆஃப்டர் டெத் ஆஃப் எம்ஜிஆர் எப்படி அம்மா வந்தாங்க? அதை நீங்க வரலாறு பார்க்கணும்ல. நீங்க வரலாறு பார்க்கணும், அதை பார்க்கணும். அதாவது ஒரு சட்டம் இருக்கு, பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒன்று இருக்கு, தலைவருங்கிற பதவி அண்ணா திராவிட இயக்கத்துக்கே கிடையாதுங்க. அண்ணாவுக்கு பிறகு அண்ணா என்ன சொன்னார்னா, தலைவர் பதவி நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? நீர்த்து போய் கருணாநிதி தலைவர் ஆனார். இன்னைக்கு அதுவும் நீர்த்து போய் செயல் தலைவர், செயல்படாத தலைவர். திராவிட இயக்கத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு நீர்த்து போய் செயல் தலைவர், செயல்படாத தலைவர் வந்துகிட்டு இருக்க வரலாறு. ஆக பைலா என்பது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படுகிறது. ஆனால் எங்களுடைய கணக்குப்படி மெஜாரிட்டி ஆஃப் தி எம்எல்ஏஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி ஜெனரல் கவுன்சில், மெஜாரிட்டி ஆஃப் தி எம்பிஸ் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் ஆதாரத்தை கொடுத்திருக்கிறோம். 22ஆம் தேதி எங்கள் 2 பேரையும் சேர்த்து அழைத்ததையே நாங்கள் அவமானமாக்குறோம். எங்களுக்கு தான் நாங்கள் அழைத்ததே, தேர்தல் கமிஷன் அழைத்ததே நான் தவறு என்று தான் நான் சுட்டி காட்டுகிறேன். திரு சீனிவாசன், 2 தரப்பையும் சமமாக பாவிக்கிறது தவறு, எங்களை 2 பேரும் வந்து விளக்கம் தாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்பதும் தவறுன்னு திரு கலைராஜன் சொல்றார்.
நான் கேட்க விரும்புவது, தமிழிசை அவர்களும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஜெயலலிதா மற்றும் ஜானகி அணியினர் தகராறு காரணமாக இரட்டை இலை முடக்கப்பட்டது, அந்த வரலாற்றை வைத்துத்தான் கூறி வருகிறோம் அப்படின்ற கருத்தை தமிழிசை சொல்றார். அந்த சூழலும் இந்த சூழலும் ஜானகி ஜெயலலிதா என்று அன்றைக்கு பிரிந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரிவும் ஒன்றா? அன்றைக்கு ஏறத்தாழ ஒரு சமனற்ற ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது? இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லணுமா? இரண்டுக்கும் ஒருவர் கட்சி, இன்னொருவர் அதிருப்தியாளர்கள் அப்படி பார்க்கணுமா? தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க சீனிவாசன்? முதல்ல ஒரு விஷயத்தை நான் நண்பர் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுக்க பல மாநிலங்களில் எவ்வளவோ பெரிய பலமுள்ள எதிரிகளை எல்லாம், அரசியல் எதிரிகளை சொல்கிறேன், சந்தித்து வெற்றி பெற்று வந்திருக்கிற ஒரு கட்சி. ஒரு ரெட்டலை சின்னத்தை பாரதிய ஜனதா கட்சி முடக்கித்தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கு பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற சின்னத்தனமான சிந்தனை எங்களுக்கு இல்லை என்பதை நான் முதல்ல தெளிவுபடுத்தி விடுகின்றேன். இந்த திராவிட கட்சிகளுக்கே உள்ள ஒரு பாரம்பரியம் என்னவென்று சொன்னால், எப்போதெல்லாம் அதனுடைய பலம் வாய்ந்த தலைவர்கள் மரணமடைந்து விடுகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த கட்சி உடைகிறது. 68 அண்ணா அவர்கள் இறந்து விட்டார். 3 ஆண்டுகளில் அந்த கட்சி 2ஆக உடைந்து விட்டது. எம்ஜிஆர் இறந்த உடனே அந்த கட்சி 2 பிரிவாகிறது. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே 2 பிரிவாகிறது. அவர்கள் இருக்கும் போதெல்லாம் அது ஒரு பெரிய இரும்பு கோட்டை என்று சொல்கிறார்கள். அவர்கள் மரணமடைந்த தருணத்தில் அது உடைகிறது என்று சொன்னால் அது என்ன கோட்டை என்பதை இவர்கள் விளக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, ஹச்ராஜா அவர்கள் போய் பன்னீர்செல்வத்தை சந்தித்தார் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகங்க. தமிழ்நாட்டு அரசியல் அதெல்லாம் இல்லை. நேற்று உத்தரப்பிரதேசத்தில் பதவியேற்ற போது அகிலேஷ் யாதவ் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் கைகுலுக்கி கட்டி தழுவி முலாயம் சிங் யாதவ் உட்பட அவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம். எதிரணியில் இருக்கிறவங்களை சந்திக்கவே கூடாது, சட்டமன்றத்தில் பார்த்தா கூட சிரிக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கிறேன் நான். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தை நண்பர் கலைராஜன் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ரெட்டலை சின்னத்தையே மீட்டு கொண்டு நான் ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுத்தது நான் தான் என்று 2 மாதங்களுக்கு முன்னால அவர்களுடைய கட்சியில முக்கியமானவர் அவர் அண்ணன் நடராஜன் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ ரெட்டலை சின்னத்தை ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற காலத்திலே மீட்டு கொண்டு வரக்கூடிய திறன் இருக்கிற கட்சி, அப்படி திறன் இருக்கிற ஒரு நபர் அந்த கட்சியில் இருக்கும்போது இன்னைக்கு பிஜேபியை பார்த்து அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். சின்னத்தை முடக்குவதால் இந்த நாட்டில் எதுவும் நடந்து விடாது. நீங்க ஒரு விஷயத்தை குணசேகரன் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2001 தேர்தலில் கடலூர் பக்கம் புவனகிரியில் அதிமுகவினுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது. அந்த டம்மி வேட்பாளருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது அவங்க கட்சியில் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் அப்போ நடந்தது. அதனால என்னாச்சு, ஒரு சுயேட்சை வேட்பாளரை அதிமுக ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு சின்னம் கொடுத்துருந்தாங்க, அந்த தீப்பெட்டி, அந்த மாதிரி சாதாரண ஒரு சுயேட்சை கொடுக்குற சின்னம். தமிழ்நாடு முழுக்க அதிமுக எப்படி இரட்டலை சின்னத்தில் அமோகமாக அந்த 2001 அவங்க வெற்றி பெற்றார்களோ அதே மாதிரி அந்த தொகுதியிலும் வெற்றி பெற்றாங்க. அதனால சின்னம் மாத்திரம்தான் ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை சுற்றியே மையப்படுத்தி இவர்களுக்கு குற்றம் சொல்வது தவறு என்று நினைக்கிறேன். முக்கியமான கருத்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நோட்டாவை பார்த்து வாக்களிக்கிறாங்க. புதிதா கட்சி ஆரம்பிச்சுட்டு வர கெஜ்ரிவால் போன்றவர்கள் ஒரே தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய முடியுது. புதிய சின்னம் வெற்றி பெறுது. புதிய பழைய அறிமுகமான மக்கள்கிட்ட பரிச்சயமான சின்னம் தான் வெற்றி பெறுகிறது. புதிய சின்னங்கள் வெற்றி பெறுவதில்லை அப்படின்னு சொன்னா புதிய கட்சிகளும் வராது, புதிய கட்சிகள் வெல்லவும் முடியாது. அந்த வகையில் அந்த பாயிண்ட் கரெக்ட். பட் ஒரு கட்சிக்குள் பிரச்சனை அப்படின்னு வருகிற போது அதிகாரபூர்வமான அமைப்பு நாங்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு, அதை கிளைம் பண்றதுக்கு, அது கிடைக்கிற பலத்துக்கு அந்த சின்னம் என்பது அவசியமாகுது. சின்னம் வெற்றி தருகிறதோ இல்லையோ, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பிரிவினருக்கு சின்னம் அவசியமாகுது இல்லையா? வாஸ்தவம் தான். இது அவங்களுக்கு வெற்றி பெறுவது என்பதை விடவும் இந்த 2 அதிமுக அணிகளுக்கும் இது ஒரு மான பிரச்சனையாகவும் பார்க்கிறார்கள். அது ஒரு காரணம். ரெண்டாவது, வைகை செல்வன் அவர்களுடைய அறிக்கையில் ஒரு விஷயத்தை நாம மறந்துட்டோம். அவர் தேர்தல் கமிஷனை மாத்திரம் சொல்லலைங்க, போற போக்குல நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் என்று சொல்லி அவர் நீதிமன்றத்தையும் இழுத்து சொல்லி இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போலதான் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்பதாக அவருடைய அறிக்கை பொருள்படுகிறது என்று சொன்னால் நான் அதை தவறு என்று கண்டிக்கின்றேன். என்ன காரணம் என்றால், அவர் எதை சொல்ல வருகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், ஜெயலலிதா அம்மையாருக்கும் சசிகலா அம்மையாருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீட்டில் என்று சொல்ல வருகிறாரா என்பதை நண்பர் அவர்கள் கலைராஜன் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் இந்த இடத்துல நீதிமன்றத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை பற்றி அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அங்கே சுப்ரீம் கோர்ட்லையும் சரி, ஹைகோர்ட்லையும் சரி, மாவட்ட நீதிமன்றத்திலும் சரி 3 தீர்ப்புகளும் வரும்போது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருந்தது மத்தியில்.
அப்போ குன்ஹா வழங்கிய தீர்ப்புக்கு பிஜேபி காரணம் இல்லை, உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கும் பிஜேபி பொறுப்பேற்க முடியாது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கும் பிஜேபி சம்பந்தம் இல்லை. வைகை செல்வன் அவர்கள் ஏன் நீதிமன்றத்தை இங்கே வம்பு கிழித்திருக்கிறார் என்பதை பற்றி அவர் விளக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தான் நீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது என்று சொன்னால் இது நீதிமன்றத்தை அவதூறு செய்வது போல் ஆகும் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நபர்களுக்கு இருக்கிற தொடர்பை நரேந்திர மோடி அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் நண்பர்கள் தான். சரி, இரட்டை இலைக்கு உள்ள பிரச்சனைக்கே வந்துருவோம். இன்றைக்கு 2 பேர் டூ கிளைமன்ஸ் அப்படின்றது மாதிரி இதை வந்து ஒரு சமமான போட்டியாளர்கள், சமமான அளவில் இவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணுமா? இதுல தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க திரு ஸ்ரீனிவாஸ்? அது தேர்தல் ஆணையத்தினுடைய ப்ரீரெகேட்டிவ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் சார். இதுல பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் தலையிட விரும்பவில்லை. தேர்தல் கமிஷன் நியாயமாக தன்னிச்சையாக செயல்படுகிற ஒரு அமைப்பு. 2 தரப்புமே அவர்களது வாதங்களை தேர்தல் கமிஷன் முன்னால வைக்கட்டும். தேர்தல் கமிஷன் என்ன முடிவு செய்கிறதோ அந்த முடிவை பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு அதுல விருப்பு வெறுப்பு இல்லை என்பது தான் நாங்கள் சொல்ல வருகிற கருத்து. இவர்களுக்குள் இருக்கிற சண்டையை தீர்த்து கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்கள் தலைவர்கள். அவர்களுடைய அரசியல் அனுபவத்தில், அவருடைய முதிர்ச்சியில எங்கள் மாநில தலைவர் அவர்களும் ஹச் ராஜா அண்ணன் அவர்களும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. கருத்தை கருத்தாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு வந்துவிட்டது என்பது துரதிருஷ்டம் தான். தமிழ்நாட்டு அரசியல் கருத்து சொல்கிற உரிமை யாருக்கு வேணாலும் இருக்கு. அவர்கள் வரலாற்றிலிருந்து பாரம்பரியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கருத்து சொல்றாங்க. இதுல என்ன அவசியம் இருக்கு? தேர்தல் கமிஷன்ல பிஜேபி கொள்கைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட இயக்கங்களுக்கும் உள்ள கொள்கைக்கும் முற்றிலும் முரண்பாடு, கடுமையான முரண்பாடு உண்டு. உங்கள் கொள்கைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு விஷயம். ஆனால் பிஜேபியை நாங்கள் எதிர்க்கவில்லை. இப்பொழுது வைகை செல்வன் அறிக்கை வைத்து தான் நானும் பேசுகிறேன். நான் என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் நீதிமன்றத்தை அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு தீர்ப்பு எதிராக வழங்கிவிட்டீர்கள் என்றெல்லாம் உங்கள் மீது நான் குற்றம் சுமத்தவில்லை, பிஜேபி மீது குற்றம் சுமத்தவில்லை, நீதிமன்றத்தின் மீது குற்றம் சுமத்தவில்லை. அவர் என்ன காரணத்திற்காக சொன்னார்? ஒருவேளை காவிரி பிரச்சனை எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்று எங்கள் பெட்டிஷன் போட்டதை வைத்து, மத்திய அரசு பெட்டிஷன் போட்டதை வைத்து கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இது என்ன ஜோக்குன்னா, தமிழிசை ஒரு ஜோக் அடித்தாங்க சமீபத்தில். திராவிட மண்ணில் வந்து கருணாநிதியும் செயலற்று போய்விட்டார், இன்றைக்கு அந்த அம்மாவும் இறந்து விட்டார், இன்றைக்கு இருக்கிற ஒரே தலைவி நானாகத்தான் இருக்கிறேன், தமிழிசை சொல்லியிருக்கிறார் முந்தா நாள். கேட்கும்போது ஜோக்காக இருக்குது. திராவிட மண்ணில் ஒரு பிஜேபி தாமரை மலரும் வாங்க வளர விட்டுருவோம் இருக்குமான்றதுக்கு வாங்க. ரெட்டையில தான் இருக்க, எங்களுக்கு தான் ரெட்டையிலன்னு சொல்லிட்டோமே. ரெட்டையிலையே நிச்சயமாக தேர்தல் கமிஷன் எங்களுக்கு தான் கொடுக்கும். பிஜேபி நிச்சயமாக எங்களுக்கு எதிராக வேலை செய்யாது, பிஜேபி எங்களுக்கு எதிராக இருக்காது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதை எவ்வாறு பார்க்கும் என்று நீங்கள் சொல்லுங்கள். 1968 தேர்தல் எலெக்ஷன் சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் என்று தனியாக ஒன்று உள்ளது. தேர்தல் ஆணையத்தில் வந்து நாம் வந்து ஒன்று சமர்ப்பிக்கும் போது அதற்கான என்ன எவிடன்ஸ் என்று பேசிக்கலாக ஆராய்வார்கள். இவர்கள் கூறுவதை போல் 122 எம்எல்ஏக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அரசை நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் மட்டும் ஒரு கட்சியாகி விடாது. உங்களுக்கு தெரிந்த போல் இந்த கட்சியில் வந்து 1,65,67 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 1,65 லட்சம் பேர் உறுப்பினர்களில் பல பதவி வகிக்கிறவர்கள் இருக்கார்கள். அந்த பதவி வகிப்பவர்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பார்கள். கவுன்சிலிருந்து ஆரம்பித்து, வார்டிலிருந்து ஆரம்பித்து, பகுதியிலிருந்து ஆரம்பித்து, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, வட்டம் எல்லாம் ஒரு லெவல்லையும் ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸ் என்று கூறப்படுபவர்கள் இருப்பவர்கள். அவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், பிளஸ் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது கூட ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படும். தேர்தல் ஆணையத்துக்கு தொண்டர் யார் பக்கம் இருக்கான்னு எப்படி தெரியல? 1 கோடி பேர் இருக்கீங்க, 1.5 கோடி பேர், 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் more than 1 crore members, more than 1 crore party cadres are behind OPS என்பதை என்னால் இன்று ஆணித்தரமாக சொல்ல முடியும் என்று. அதை தவிர்த்து நீங்கள் முக்கிய பொறுப்பில் வகிப்பவர்கள் அனைவரும் கட்சியில் இருப்பவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அவர் வந்து மொத்த தமிழ்நாடு எங்க பக்கம் இருக்கு, ஆந்திரா கர்நாடகா கூட மொத்த தமிழ்நாடு, ஆந்திரா கர்நாடகா கூட அதிமுக ஆதரிக்கிறார் அவர் சொல்றாரு. தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆந்திரா கர்நாடகா என்பதும் கூட கிடையாது. கேரளாவில் நடந்த எலெக்ஷன் அகில இந்திய அதிமுக ஒரு நிமிஷம் பார்த்தா கேரளால எந்த சின்னத்துல போட்டி போட்டாங்க? அசம்பிளி எலெக்ஷன் என்று வரச்சே தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு, நேஷனல் பார்ட்டி என்று வரச்சே சிம்பிளுக்கு அதிகாரம் உண்டு. இதே கேரளா காங்கிரஸுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட்டது? கேரளால நீங்கள் சொல்லுங்கள், கேரளா காங்கிரஸுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட்டது? தொப்பியில் யார்? அஇஅதிமுக தொப்பியில் 6 தொகுதியில் போட்டி போட வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் ஆணையம் தான் முடிவு இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி தேர்தல் ஆணையம் எதை வைத்து இதை பார்க்கும் என்று கேட்டீர்கள். நேஷனல் பார்ட்டியை அங்கீகரிச்சா இப்போ முலாயம் சிங் கட்சி நேஷனல் பார்ட்டி, பகுஜன் 6 கட்சி நேஷனல் பார்ட்டி, மீதிலாம் ரீஜனல் பார்ட்டி. ரீஜனல் பார்ட்டிஸோட சிம்பல் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான். தமிழ்நாட்டில் இது ரீஜனல் பார்ட்டி, ரெகனைஸ்ட் ரீஜனல் பார்ட்டி. பாண்டிச்சேரிக்கு நான் வந்து ஒரு இதுக்கு என்ன கேட்கிறேன்னா, நீங்க 1 கோடி பேருன்றது உங்க கிளைம், அவர் எங்களை வந்து மொத்த இந்தியா ஆதரிக்குது, மொத்த உலகம் ஆதரிக்குதுன்னு அவங்க கிளைமா இருக்கும். தேர்தல் ஆணையம் எதை கணக்கில் எடுத்துக்கொள்ளும்?
இதுதான் கட்சி நிர்வாகிகள் பட்டியலை கணக்கில் எடுக்குமா, எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு எடுப்பாங்களா, எம்பிக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், உங்க கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க, இந்த அம்சங்களைபார்ப்பார்களா, அல்லது இவர் போற இடத்துல கூட்டம் வருகிறது, மக்கள் இவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் தேர்தல் ஆணையம் என்பது முடிவு செய்யும். அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு தான் தேர்தல். இவர் சொல்ற மாதிரி 122 எம்எல்ஏ எங்கள் பக்கம் தான் இருக்காங்கன்னா, அப்ப 122 எம்எல்ஏ கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு நாங்க தான் அதிமுக, நாங்க தான் இரட்டை இலைன்னு உடனே கொடுத்துருவாங்களா? ஆவணங்கள் உடனே கொடுத்துருவாங்களா? 122 எம்எல்ஏவோட ஆவணங்கள் கொண்டால் கட்சியோட கிளைம் பண்ண முடியுமா? நீங்கள் சொல்வது போல் ஜெனரல் கவுன்சில் என்பது யார், அது எதனால் ஜெனரல் கவுன்சில் என்பதோட ஜெனரல் கவுன்சில் கொடுத்திருக்கோமே. ஜெனரல் கவுன்சில் பிரசிடியம் சேர் என்று பொருளாளர் அவர்கள் தானே இந்த கட்சியை திமுக பிளவு வந்த போது வைகோவோடு பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, நிறைய ஒன்றிய செயலாளர்கள் போனாங்க, நிறைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் போனாங்க. அப்போது தஞ்சையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அவருடைய பொதுக்குழுவை கூட்டி போட்டோ டாக்குமெண்ட் எடுத்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், இவங்க பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் டாக்குமெண்டேஷன் கொண்டு கொடுத்தாங்க. பெரும்பான்மை யார் பக்கம் இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் அந்த உதயசூரியன் அன்றைக்கு அவரால் தக்க வைக்கப்பட்டது. அப்படியான டாக்குமெண்டேஷன் தான் பேசும். இப்ப நீங்க கேரளாலயே அதிமுக ஒதுக்கலன்னா கேரளால ரெகக்னைஸ்டு ஸ்டேட் பார்ட்டி கிடையாது. அதிமுக வந்து தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரியில தான் ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. நீங்க சொல்வதை போல அதே டாக்குமெண்டேஷன் என்பதுதான் பேசும். போட்டியான அதிமுக போச்சு, நமது கழகம் போணுச்சு, இவங்கெல்லாம் கொடியை 3 கலர் ஆக்குனாங்க, அண்ணாவை போட்டாங்க, எம்ஜிஆரை போட்டாங்க, நாங்கள் தான் அண்ணா திமுகன்னு சொன்னாங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதே மாதிரி இவங்களும் ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட வரத்தான் போகிறாங்க பாவம், மனம் திருந்திய பைபிளில் சொல்லுவாங்க ப்ராடிகல் சன்னு, அதுமாதிரி மனம் திருந்திய மைந்தர்களாக எங்களிடத்திலே வரத்தான் போகிறார்கள். நாங்கள் என்ன பண்ணுறது, வழியெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். ஏன்னா போட்டி அண்ணா திமுக வந்தவர் தானே காளிமுத்து, அவங்களெல்லாம் அம்மா ஏற்றுக்கலையா? ஆக ஒரு நிலை. ஆனால் சொன்னாங்க பிஜேபியிலேருந்து சொன்னாங்களே, அவங்களுக்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து அன்னைக்கு அவங்க பிஜேபி ஆட்சியில் இருக்கிற போது கார்கிலில் ஊடுருவல் வந்தது. கார்கிலில் பாகிஸ்தான் ஊடுருவல் செய்கிறான் என்று சொல்லி 6 மாதத்திற்கு முன்பே பிஜேபி அரசாங்கத்துக்கு சொன்னது எங்கள் அம்மா. அன்னைக்கு பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எங்களுக்கு தெரியாமல் ஊடுருவலா என்று கேட்டார். அன்னைக்கு பாஜக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்து அந்த அரசாங்கத்துக்கு உதவியாக இருந்தது எங்கள் அம்மா. ஆக பிஜேபி எங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டது, செய்யாது என்பதற்கு நம்பிக்கைக்கு நான் அதை சொல்லுகிறேன். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் பிஜேபி எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எனக்கு வேதனை. கூறுவதை போல் இவர்கள் அம்மா வழி நடப்பவர்களாக இருந்தால் கட்சியை தனி குடும்பத்தின் ஆதிக்கத்தில் செல்வதற்கான வழிமுறைகள் இவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பது நிதர்சனமான. பன்னீர் குடும்பத்தில் இல்லையா, பையன் இளைஞர் பாசறையில் இல்லையா, அம்மா இன்று திமுகவை பார்த்து ஏளனம் செய்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வத்தினுடைய தம்பி, பன்னீர்செல்வத்தினுடைய தம்பி பதவியில் இருந்தார், பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக நீக்கப்பட்டார். அம்மாவால் நீக்கப்பட்டார். பன்னீர்செல்வத்துடைய பையன் இளைஞர் பாசறை செயலாளர். பன்னீர்செல்வத்தினுடைய மருமகன் கவர்மெண்ட் அட்வொகேட்டா இருந்தாரு. பன்னீர்செல்வம் குடும்பமே இருந்துச்சு. நீங்க என்ன சொல்றேன்னா, பன்னீர்செல்வம் வெந்நீராடை நிர்மலாவுக்கு ஆதரவாக இருந்து எங்க அம்மாவுக்கு எதிராக போட்டி போட்டவர், அவர் ஓட்டு கேட்டவர், அவரை ஜானகிரியில் இருந்தவர், அவரை கூட ஏற்றுக்கொண்டு 3 முறை முதலமைச்சராக எங்க அம்மா உட்கார வச்சாங்கன்னா பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை புரிஞ்சுக்கல. நீங்க வந்து நாளைக்கு உருவாக்கப்பட்டவரோ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனால், அந்த தினகரன் இதுவரை வாய் திறக்கவில்லை. வாய் திறந்திருக்கிறார். விசாரணை கமிஷன் வைக்கப்படும், பன்னீர்செல்வம் மாட்ட போகிறார் என்று. ஏன்னா ஆணி வேறு அந்த அத்தனையும் தெரிந்தவர் தினகரன் தான். பன்னீர்செல்வம் வரலாறு எங்களுக்கு தெரியும், எப்படி பண்ண போறான்னு நாங்க பாக்குறோம். இது எவர் இருக்கிறது என்றால், அம்மாவால் செய்தவர் அதே அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் இன்று கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வழிகள் இவர் சென்று கொண்டிருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்டவர் அதே கட்சியை நடத்திய அம்மா தான் சொல்லியிருக்கிறார்கள், பன்னீர்செல்வத்தை பெற்றது நான் செய்த பாக்கியம், எனது தவம் என்று கூறியிருக்கிறார். இவரை போன்ற ஒரு விசுவாசியை பெற்றது அதிமுக செய்த பாக்கியம், நான் செய்த பாக்கியம். இவர்களை பற்றியோ இவர்கள் குடும்பத்தாரை பற்றியோ அம்மா வாயிலிருந்து வந்திருக்கிறதா? பன்னீர்செல்வத்தை ஒரு வருடம் கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு வருடம் உள்ளே நுழைவிடவில்லை அம்மா. கூப்பிட்டு கடுமையாக தெரியும். முதலாவது நான் ஒண்ணு சிம்பிள் திராவிட இயக்கத்துக்கு ஆணி வேறாக இருந்த டாக்டர் நடேசனார், எம்என் டிஎம் நாயர், பிடி தியாகராயர், இந்த 3 பேர் யாருன்னு பன்னீர்செல்வம் சொல்லுவாரா? நான் கேட்கிறேன், ஒரே வார்த்தையில சொல்லுவார் சார். அவருக்கு தெரியாது, நான் சொல்ல தெரியாது. அப்படி தெரியாதவரே அமைச்சராக நாங்க சொல்லுறோம், தெரியாது அவருக்கு. நாங்க சொல்றது அடிச்சு சொல்லுறோம், தெரியாது. திராவிட இயக்க வரலாறு தெரியாமல் யாரோடு யார் மோதுகிறார்கள், இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியும், அவர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார். எங்கள் அம்மா வளர்த்தவர்கள் எங்களை எப்படி வளர்த்தார்? நன்றி. உங்கள் மூவருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும். தேர்தல் ஆணையம் 2 நாட்களில் சொல்ல போகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு ஆர்கே நகரில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு பெரும் விவாதம்.
ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் வேறொரு தலைப்பில் தொடரும். இளையராஜா அவர்கள், இசை ஞானி, இசை அமைப்பாளர் இளையராஜா அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய வக்கீல் நோட்டீஸ், அது தொடர்பாக தமிழகம் முழுவதும் இளையராஜா அவர்களின் ரசிகர்களால் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. காப்புரிமை சார்ந்து அவர் எழுப்பியிருக்கக்கூடிய குரல் நியாயமானது, தன்னுடைய உழைப்புக்கு திறமைக்கு அவருக்கு கோரும் உரிமை என்பது நியாயமான ஒன்று என்ற கருத்தை சிலர் முன்வைக்கிறார்கள்.